திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியைச் சேர்ந்த விவேக் மற்றும் தீபா தம்பதியினருக்கு கடந்த 13ஆம் தேதி திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அலட்சியத்தால் குழந்தையின் கை பறிபோனதாக கூறும் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து செய்தியாளர் ஜெரி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியைச் சேர்ந்த விவேக் மற்றும் தீபா தம்பதியினர் கடந்த 13ஆம் தேதி திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் குழந்தை பிறந்த மறுதினமே குழந்தையின் கையானது அகற்றப்பட்டு விட்டதாகவும் தற்போது அரசு மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் தற்போது குழந்தையின் கை அகற்றப்பட்டு விட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இது குறித்து அவர்கள் கேட்போம். எனக்கு 13ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்ததுங்க. கை பிறக்கும்போது நல்லா இருந்ததுங்க சார். அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா கையில ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தது. அவங்க ஒரு 2 days வச்சுருந்தாங்க. இங்கே ஒன்றே வச்சுட்டு திருப்பி கோயம்புத்தூர் ஜிஹெச் அனுப்பிச்சாங்க. அங்கே சரியான சிகிச்சை இல்லைங்க சார். அவங்க டாக்டர் ஸ்ட்ரைக்குங்கிறனால அடுத்த காலையில் எங்களுக்கு சொன்னாங்க கை அவங்களுக்கு பாதி அழுகிச்சு, நீங்கள் கை பாதி கை எடுக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தனால நாங்கள் தனியார் மருத்துவமனைக்கு பையனை கூட்டு போய் பார்த்தோங்க சார். அங்கே என்னன்னாங்கன்னா அங்கே கையில் உங்களுக்கு பாதி கை அழுகிச்சுங்க, இது விட்டால் கொஞ்சம் மேலே ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பாதிப்பு வந்துடும், எனக்கு பாதி கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க சார். இப்போ இதுக்கு என்னன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் மனு கொடுத்துருக்கேன். அவங்க எனக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார். ஸோ முதலமைச்சர்கிட்டையும் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன் சார். அவங்களும் எனக்கு அதுக்கான தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இது செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறேன் சார். அவ்வளோதான். குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே குழந்தையின் குடும்பத்தாரின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.